ஹலோ கைஸ், ஃபைனலாக பைக் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். கன்னியாகுமரி தான் நம்ம போக போகிறோம். இவர் தான் வந்துட்டு நம்ம பில்லியன், இவரு கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். கைஸ் வாங்க ரைடில் எல்லாத்தையும் பார்க்கலாம். வீட்டில் இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம ரெகுலராக இந்த பங்க்கில் தான் பெட்ரோல் அடிப்போம். இந்தியன் ஆயில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கேயே டேங்க் ஃபில் பண்ணிப்போம். டேங்க் ஃபில் இதுதாங்க இந்த ரைடோட ஃபஸ்ட்டு டேங்க் ஃபில். டாமி வேறு எவ்வளோ குடிக்க போகிறான்னு தெரில. பார்த்து கம்மியாக குடிடா டாமி. போதுங்க கம்மியாக தான் குடிப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் எவ்வளோ குடிச்சா என்ன, நம்ம டாமி தானே. சூப்பர், 980 ரூபா ஆகிடுச்சுங்க ஃபஸ்ட்டு டேங்க் ஃபில். பெரம்பலூர்லேருந்து திருச்சி ரோடு ஏறுறதுக்குள்ளே பசி எடுத்துடுச்சு. ஸோ ஒரு ஃபுட் ஸ்டாப்பிங்கை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தெம்பா ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதான். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு கிளம்புறோம். விஎஸ்ஸு டாமிக்கும் வயிறு ஃபுல்லு, எனக்கும் வயிறு ஃபுல்லு. பெரம்பலூர்லேருந்து கிளம்புறத நினச்சாலே ஒரே ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட் என்ன, எங்கெங்கே போக போகிறோம், என்னென்ன பார்க்க போகிறோம், அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே அப்படியே கிளம்பிட்டுருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஹைவேஸில் ஏறிடலாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாகவே ஹைவேஸ் தான். ஸோ டாமி வந்துட்டு நல்லாவே மைலேஜ் தருவான்னு தான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் இந்த ட்ரிப்பில் எவ்வளோ தான் மைலேஜ் தரான்ட்டு. அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்புங்க. போகலாமா அப்படின்ட்டு கேட்டான். சரி ஓகே போகலாம், நானும் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு கிளம்பணும். டக்குன்னு கிளம்பி வந்துட்டோங்க. பிளான் பண்ணி போகிற ட்ரிப்பெல்லாம் வந்துட்டு அப்படி அப்படியே கிடக்குது. 2 மாதம் பிளான் பண்ணோம், 3 மாதம் பிளான் பண்ணோம், அதெல்லாம் எதுவுமே போகல. சரி நம்ம ஆக்ஷன் கேமில் வந்துட்டு பேட்ரி வேறு நிற்காது, தேவைப்படும் போது மட்டும் ஆன் பண்ணி விளாக் பண்ணிக்கலாங்க. நம்ம பங்க்கில் யார் பிடிக்கலான்னு பார்த்தா பம்ப் ஒர்க் ஆகலான்ட்டாங்க. ஸோ அடுத்த பங்க்கில் போயிட்டு யார் பிடிக்கிறோம், இதுலேயும் பிடிச்சி தருவாங்களா இல்லை எல்லா பங்க்லேயும் சொல்கிற மாதிரி ஒர்க் ஆகலாங்க போகிறாங்களான்னு தெரியலையே. அவ்வளோதாங்க. ஸோ வாங்க இங்கேயே யார் பிடிச்சிப்போம். அவரே வராரு. ஃபோன் வேறு அடிச்சுட்டே இருக்குது, யாருன்னு தெரியல. ஃபோன் யாருன்னு பார்க்கணும். பின்னாடி விழுக்கு 40, முன்னாடி விழுக்கு 35. வரோம் நவுத்தி வச்சு இப்போ அவருக்கு எடுத்து போடுவான். ஸ்டாண்டு போடுமா போடு. ஃபோன் வந்ததே யாருன்னு பார்க்கலான்னு எடுத்தேன். ஸ்டிக்கர் தான் விஎஸ் வெயிட்டாக இருக்குது. ஃபோன் பேசிட்டு வரத்துக்குள்ளே வண்டியை தள்ளி விட பார்த்துட்டாங்க. இவனை ரைடில் பார்த்துக்கலாம் வாங்க. ஃபோன் பேசியாச்சு, கிளம்பலாம். நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல் வந்துடுச்சிங்க. இது வந்துட்டு நம்ம அடிக்கடி கிராஸ் பண்ணுற டோல் தான். ஸோ இந்த டோலுக்கு அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு டோல் எப்போ வரும்னு பார்ப்போம். நினச்ச மாதிரி நம்ம ஆக்ஷன் கேம் வந்துட்டு வேலையை காட்டிடுச்சிங்க. செத்து போயிடுச்சு. ஐ மீன் பேட்ரி நிற்கலை. ஸோ ஆஃப் பண்ணி பேக்கில் போட்டாச்சுங்க. பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டிருக்கேன். பார்ப்போம், ஆனாச்சுன்னா அதை வச்சு விளாக் பண்ணுவேன். இல்லைனா ஃபோன் கேமே நல்லா தாங்க இருக்குது, ஃபோன்லேயே எடுக்கலாம். என்ன கொஞ்சம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும், பார்த்துக்கலாம். திருச்சி அவுட்டர் வந்தாச்சு விஎஸ். ரைட் சைடில் போனால் திருச்சி சிட்டிக்குள்ளே போகலாம். இப்போ ஹைவேஸில் ஸ்ட்ரைட்டாக மதுரை ரூட்டில் போயிட்டுருக்கோம். திருச்சி மலைக்கோட்டையும் அந்த சன்செட் ஆகிறதையும் பாருங்களேன் விஎஸ், செம்மையாக இருக்குல்ல. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் கவர் போட்டு எடுத்து வச்சுட்டு ரயில்லையே ரைட் பண்ணிகிட்ருக்கோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழையிலே ரைடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுவும் ஒரு ஃபீலாக ஜாலியாக சூப்பராக இருக்குது. மழை வேறு விட்டு விட்டு பெய்யுதுங்க. சரி மழை நின்றுச்சு அப்படின்ட்டு ஃபோனை வெளியே எடுக்கிறேன். அப்புறம் திரும்ப மழை பெய்யுது. இதுக்கு மேலே மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன் விஎஸ். ரோடு ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. ஸோ மழை பெஞ்சு நின்றுடுச்சு போல். க்ளவுடும் கொஞ்சம் தெளிவாக தாங்க இருக்குது. நம்ம டயர் வேறு 70% தான் நல்லாயிருக்கு. மழையில் ஸ்கிட்டானாலும் ஸ்கிட்டாக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். இருக்க டயரை வச்சு ஓட்டுவோம். ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பை த வே சான்ஸ் கிடைச்சா மாற்றலாம். லைட்டு வேறு குறைஞ்சிட்டே இருக்குங்க. இருட்டாக நம்ம வண்டியோட லைட்டும் குறைஞ்சிட்டே இருக்குது. V3 லைட்டை பற்றி சொல்லவே தேவையில்ல, ரொம்ப கம்மியாக இருக்குங்க V3 லைட்டு. ஹார்ன் வேறு ஒழுங்காக அடிக்க மாட்டேன்து. ஒரு ஹார்ன் அடிக்குது, இன்னொன்று அடிக்க மாட்டேன்து, என்னான்ட்டு தெரியல. எல்லாமே நேரம் பார்த்து சதி பண்ணுதுங்க. ரைடு போகிறதுக்கு முன்னாடி வரையும் நல்லா இருந்தது, இப்போ என்னாச்சுன்னு தெரியலங்க. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் வந்துட்டு வண்டி நிற்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டேங்க. அது இண்டிகேட்டர்லாம் இல்லையா, சரி சும்மா தான் நிற்கிது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா டக்குன்னு குறுக்க வந்துருச்சுங்க. இதுலேருந்து ஒன்று தெரியுது விஎஸ், நம்ம வண்டியில் லைட் இல்லை, ஹார்ன் இல்லை, டயரு 70% தான் இருக்குது. ஆனால் பிரேக் பேடு கரெக்டாக இருந்திருக்குதுங்க. 80ல் வந்துட்டு இருந்தேன், அடித்த உடனே டக்குன்னு நின்றுச்சுங்க. அதுதான் நம்ம டாமி எப்பயுமே நம்மளை கைவிட மாட்டாங்க. நம்ம ரைடோட 2வது டோல் ரீச் ஆகிட்டோம். 2வது டோல் ரீச் ஆகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்.
எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல விஎஸ், நம்ம எதுக்கும் அசர்றதா இல்லை. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்போங்க. நம்ம ரைடோட 2வது டோலை வெற்றிகரமாக தாண்டிட்டோம் விஎஸ்ஸு. இது எந்த ஊருன்னு தெரில, முருகர் கோயில் சூப்பராக இருக்குது விஎஸ்ஸு. கோயிலை சுற்றி ஃபுல்லாக பிளாக்காகவும் கோயில் இருக்க இடம் மட்டும் பிரைட்டாக இருக்குதுல்ல. நம்ம ரைடோட 3வது டோல் வந்துடுச்சுங்க. டோல் மட்டும் ஏன்டா கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா அங்கே மட்டும் தாங்க கொஞ்சம் பிரைட்டாக லைட்டிங் இருக்குது, மீதி எல்லா இடமும் பிளாக்காக இருக்குது. ஸோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கிடைக்கிற கேப்பிலெல்லாம் பூந்து போகிறேடா டாமி. அதனால தாங்க எங்கெல்லாம் லைட்டிங் கிடைக்குதோ தேவைப்படுதோ அங்கே மட்டும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். திருநெல்வேலி இன்னும் 167 கிலோமீட்டர் தான் விஎஸ் இருக்குது. அங்கே முன்னாடி கொஞ்சம் பிரைட்டாக நிறையா லைட் செட்டிங் இருக்குது, அங்கே போயிட்டு வீடியோ பண்ணுவோம். ஹலோ விஎஸ், நம்ம வந்துட்டு இப்போ எங்கே இருக்கோம்னா மதுரை வந்துட்டோம். மதுரையிலேருந்து திருநெல்வேலி ஹைவேஸில் நின்றுட்டுருக்குறோம். 6 மணிக்கு வந்துட்டு பெரம்பலூரில் கிளம்பணும். 8 மணிக்கெலாம் வந்துட்டு மதுரை ரீச் ஆகிட்டோம். ஸோ வாங்க கன்னியாகுமரி வந்துட்டு ஓவர் நைட்டில் கிராஸ் பண்ணிடலான்றது தான் பிளானு. போயிட்டு ரிட்டன் வரும்போது மதுரை வர வழி எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வரேன். ஓகே கைஸ், நம்ம டாமிக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்கலாங்க. பெரம்பலூரில் ஸ்டார்ட் பண்ணது மதுரை வரையும் வந்தாச்சு, இன்னும் இன்ஜின் ஆஃப் பண்ணவே இல்லை. அவனை கொஞ்சம் கூல் பண்ணணுன்ட்டு பிரிட்ஜுக்கு மேலே ஏற்றிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைடை கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு பிரிட்ஜுக்கு மேலே ஏற்றியாச்சுங்க. நல்லா பிரைட்டாக இருக்குதுங்க பிரிட்ஜு, சுற்றி ஃபோக்கஸ் லைட்டாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுப்போம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது ரவுண்டானாலேருந்து இத்தனை ரூட்டு பிரியுது. எந்தெந்த சைடுக்கு போர்டு வச்சுருக்காங்கன்னே தெரியலையே. லெஃப்ட் சைடு ராமேஸ்வரம், ரைட் சைடு கன்னியாகுமரின்னு இருக்குது. ஐ திங்க் இது தான் நினைக்கிறேன். மேப்பில் இதுதான் காட்டுது. சரி ஓகே, இதுலேயே போவோம். பக்கத்தில் யாருனாவது டிரைவர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்கன்னா கேட்டுக்கலாம். எல்லாம் ஒரு நம்பிக்கையில் போக வேண்டிதான். நம்ம டைம் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலையே. கரெக்டாக தான் இருக்குது, மேப்பில் போட்டிருக்கு. சரி போவோம். ஐயோ 10 கிலோமீட்டர் தாண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு காட்டுதுங்க நம்ம வந்துட்டு ராங் ரூட்டில் போயிட்டுருக்கோன்ட்டு. கட் பண்ணி போகிறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு கடை இருக்குது, அங்கே ஸ்டாப்பிங்கை போட வேண்டிதான். ஹலோ விஎஸ், நம்ம வந்துட்டு கன்னியாகுமரி ரூட்டில் போகிறதுக்கு பதிலாக மாற்றி ராமேஸ்வரம் ரூட்டில் வந்துட்டோம். ஸோ இப்போ தான் வந்துட்டு நமக்கே தெரிஞ்சிச்சு. ரிட்டன் வந்துட்டு கிளம்புறோம். அதான் விஎஸ், இந்த விஜய் பைய தான் வந்துட்டு மேப்பு பார்த்தான். கரெக்டாக தான் போகிறோம் போடான்ட்டு. இப்போ வந்துட்டு மேப்பு தப்பாக காட்டுது, யூட்டனை போடுறா அப்படின்னா. அப்புறம் அங்கே ஒரு கடை இருந்ததுங்க, அந்த கடையிலே சாப்பிட்டுட்டு அவங்ககிட்டயே ரூட்டு கேட்டுட்டு இப்போ யூட்டனை போட்டு திரும்ப போயிட்டுருக்குறோம் வந்த ரூட்லேயே. ஸோ கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம் தான், பார்த்துக்கலாம். கேவிஎஸ், இந்த ரூட்டை தான் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு 20 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரிட்டன் வந்திருக்கோம். நம்ம ரைட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். இதுக்கும் இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. அந்த டிராஃபிக் போலீஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட இன்னொரு டைம் விசாரிச்சுப்போம். திரும்ப ராங் ரூட்டில் போயிடக்கூடாதுல்ல. சார் கன்னியாகுமரி திருநெல்வேலி போய் போகிற ரூட்டு இந்த ரூட் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட்டில் போயிட்டு 2 டோல்கேட் தாண்டி ஒரு ரூட் ஒன்று வருமா, அதிலேருந்து போனால் ஸ்ட்ரெயிட்டாக கன்னியாகுமரி ஹைவேஸ் தானா. இவர் சொல்கிற ரூட் ஒரு மாதிரி இருக்குது, ஹோட்டலில் சாப்பிடும் போது அவங்க சொன்ன ரூட் ஒரு மாதிரி இருக்குதுங்க. அவங்க மொத்தத்தில் எந்த ரூட்டுன்னு தெரில, ஏதோ ஒரு ரூட்டு. நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்போம். இந்த ஹைவேஸ் ஏரியாச்சு. இன்னும் திருநெல்வேலி போய் தானே போகணும். 160 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க திருநெல்வேலி. அங்கே போயிட்டு எங்கேயாவது கேட்டுக்கலாம் யார்கிட்டையாவது. எத்தனாவது டோல்கேட்டு நம்ம ரைடில்? எத்தனாவது டோல்கேட்டுனே தெரியலங்க. ஐ திங்க் 4வது டோல்கேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆமாம், 4வது டோல்கேட் தாங்க. 4வது டோல்கேட் தாண்டி வெற்றிகரமாக நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். நெக்ஸ்ட்டு டோலுக்கு போயிட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஹார்ன் ஒழுங்காக அடிக்க மாட்டேங்குது, காரை மதிக்க மாட்டேங்கிறான். இங்கே கொண்டு வந்து எதுக்கு பேரிகார்டை போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஹைவேஸில் ஏதோ ஒன்று.
நம்ம ரைடோட 5வது டோல்னு நினைக்கிறேங்க. இது வேறு டோல் எதுக்குடா தேவையில்லாமல் எண்ணிகிட்டே போகிறேன்னு நினைக்காதீங்க. வேறு வழி இல்லை. வேறு எங்கேயும் லைட்டிங் வந்துட்டு அந்த அளவுக்கு செட் ஆகலை. மீதி இடத்துல எடுத்ததெல்லாம் வந்துட்டு பைக்கோட அந்த லைட் மட்டும்தான் கவர் ஆகுது. மீதி ஃபுல்லாக எல்லாமே பிளாக்காக இருக்குதுங்க. அதனால தான் டோல் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது, கவர் பண்ணினேன். சைடில் பாருங்களேங்க, விண்டமில்லுங்க எவ்வளோ பெருசு இருக்குது. இதுவே 500 மீட்டருக்கு மேலே இருக்கும் மாட்டிக்கே, 1/2 கிலோமீட்டருக்கு. இவ்வளோ பெருசு இருக்குங்க. பக்கத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன், நம்ம டாமி மைலேஜை பாருங்கள், ஃபுல்லாக இருக்காங்க இன்னும். இப்போ வந்துட்டு கன்னியாகுமரி 227 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நமக்கு லெஃப்ட் சைடில் போயிட்டு நம்ம பெரம்பலூரில் பெட்ரோல் அடித்து இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் நமக்கு இப்போ தான் ஒரே ஒரு பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு. இன்னும் 3/4 டேங்க்கு பெட்ரோல் இருக்குது. ஓகே விஎஸ், இது வந்துட்டு எத்தனாவது டோல்னு தெரில, பட் இது நேஷ்னல் ஹைவேஸு. இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரி தாங்க காட்டுது. ஸோ இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரி தான். நைட்டு ஃபுல்லாக ரைடில் தான் இருக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ரைட்லேயே இதுவரையும் 7 டோல் கவர் பண்ணி வந்திருக்கோம். காரில் அமௌண்ட் வாங்குற மாதிரி நம்ம பைக்குக்கும் அமௌண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா எங்கெங்கே போகிறது? நேரம் எவ்வளோ பட்ஜெட் போயிருக்கும் டோலுக்கே. இங்கே பாருங்கள் விஎஸ், வழியெல்லாம் வந்துட்டு டிஎம்கே கொடி குத்திருந்தது. சரி என்னடா இது கொடி இவ்வளோ கொடி குத்திருக்காங்களே அப்படின்ட்டு பார்த்துட்டே வந்தால் அமைச்சர் ஒருத்தரோட பையனோட கல்யாணம் இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லைங்க மதுரையில், அந்த செட்டு தாங்க இது. இதை பற்றி டீட்டெயிலாக பிகேண்ட் ரூட்ஸில் நிறையா சேனலில் கவர் பண்ணி போட்டிருந்தாங்க. நம்ம சேனல்லையும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுடலாம். ஒரு 1 வீக் முன்னாடி வந்திருந்தா உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு சிஎம் கூட ஒரு செல்ஃபியை போட்டு இருந்திருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, நம்ம இப்போ தானே ரைடு போகிறோம். நம்ம போகிற டயத்துக்கு செட்டை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செட்டு பிரிச்சிட்ருக்குறாங்களாட்டுங்க. நம்மளால் இதையாவது பார்க்க முடிஞ்சிச்சே. சூப்பராக இருக்குதுங்க செட்டு. ஆனால் இதுக்கு பின்னாடி பாருங்களேன், ஒரு ஒயிட் கலர் பில்டிங் ஒன்று இருக்குது. அதுவும் செட்டு தான் நினைக்கிறேன். அதுவும் செட்டு தான். அதுவும் இதை விட சூப்பராக இருக்குதுங்க. நம்மளால் உள்ளே போய் பார்க்க முடில, ஏன்னா நம்ம இதுக்கே ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரம் கிளம்பணுங்க. ஸோ தூரத்துலேருந்தே பார்த்துட்டு கிளம்ப வேண்டிதான். வந்துட்டு ஒன்றாயிடுச்சு. ஸோ வண்டியும் ரொம்ப நேரமாக ஓடிட்டே இருந்ததுனால ரெஸ்ட்டே கிடைக்கல. அதனால் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு பிளாக் காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலான்ட்ருக்கோம். லெஃப்ட்டில் 5 கிலோமீட்டர் போனால் திருநெல்வேலிங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் கன்னியாகுமரி, லெஃப்ட்டில் போனால் திருநெல்வேலி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி போயிட்டு ரிட்டன் வரும்போது திருநெல்வேலி வழியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வரலாங்க. டைம் வந்துட்டு இப்போவே 3 ஆகிடுச்சிங்க. இன்னும் 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கன்னியாகுமரி ரீச் ஆகிறதுக்கு. இந்த ஒரே ஹைவேஸ் தாங்க, ஸ்ட்ரைட்டாக போனால் கன்னியாகுமரி தான். ஓகேங்க, லைட்டிங் ஒன்றும் இல்லை, ரோடு ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஸோ கன்னியாகுமரி போயிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாங்க. மணி 5 ஆகிடுச்சி விஎஸ், 5 மணி ஆகிடுச்சி. கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா, ரூம் கிடைக்கலங்க. ரூம் தேடி அலைஞ்சிட்ருக்கோம். நம்ம பட்ஜெட்டில் ஒன்றும் ரூம் கிடைக்கல. பார்ப்போம் எந்த ரூமுக்கு போகிறோன்ட்டு. ஃபைனலாக ஹோட்டல் வந்துட்டு ஃபைன் பண்ணி வந்தாச்சுங்க. ஹோட்டல் கங்கா. இந்த ஹோட்டலில் தான் வந்துட்டு ஸ்டே பண்ண போகிறோம். பைக் பார்க்கிங்லாம் பக்காவாக இருந்ததுங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் சேர்த்தே 1000 தான் சார்ஜ் பண்ணாங்க. ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. ஆதார் டீட்டெயில் கொடுத்துட்டு சைன் பண்ணிவிட்டு அப்புறம் ரூம் கீ கொடுத்தாங்கங்க. ரூம் கீ வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டோம். ஒரு வழியாக ஓவர் நைட்டில் ட்ராவல் பண்ணி கன்னியாகுமரி வரையும் வந்தாச்சு. வந்தது சரியான டயர்டாக இருக்குது. ஸோ 1 டே ஃபுல்லாக ரெஸ்ட்டு போட்டுடலான்ட்டு பார்ப்போம். கண்ணெல்லாம் பாருங்க, ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.